சரி, ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்களேன். நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு எய்ம் இருக்கு. ஸ்கூலுக்கு போற எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு போடலாம். மிட் டே மீல். அதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு ஸ்கீம் போடுறாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் 1995. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றேன். ஸோ 1வது இருந்து 8வது வரைக்கும் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் மதிய சாப்பாடு. ஸோ ஸ்கீம் போட்டாச்சு. இந்த ஸ்கீம் யார்கிட்ட போகும்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணுவாங்க. எல்லா ஸ்கூல்லையும் சாப்பாடு எவ்வளோ போகணும், எவ்வளோ அமௌண்ட் பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ரியலாவே அந்த ஸ்கூலுக்குள்ள கிச்சன் ரூம்ல ஒர்க் பண்ணி அந்த ஃபுட்டை குக் பண்றாங்களே, அவங்க தானே ரியல் ஒர்க்கர்ஸ். அதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா அதை ரியலா பண்றது யாரு? இந்த ஒர்க்கர் தானே. பட் வாட் இஸ் தி ரியாலிட்டி? இந்த ஒர்க்கருக்கான ரைட்ஸே கிடையாது. என்ன சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒர்க்கரை கவர்மெண்ட் எம்ப்ளாயா கூட மதிக்கிறது கிடையாது. ஸோ அவங்கள பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இன்னைக்கான ஆர்டிகல். த ஸ்கீம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ் தி ஸ்ட்ரகிள் ஃபார் அன் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ பேச போற எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஆர்டிகல் கொடுத்த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஒர்க்கர் பார்த்தோம்ல, அந்த ஒர்க்கருக்கு என்ன பேரு? மிட் டே மீல் ஒர்க்கர். இந்தியா முழுக்க இந்த பசங்களுக்கு 1வது இருந்து 8வது வரைக்கும் சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு ஒர்க் பண்றாங்களே 25 லட்சம் பேர் இருக்காங்க. ஒர்க்கர்ஸ், அந்த மிட் டே மீல் ஸ்கீம் வழியா வந்த ஒர்க்கர்ஸ். அது இதே வேலையை இன்னொருத்தவங்க பண்றாங்களே, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் போவாங்களே, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் என்ன? அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள், 3 வயசு குழந்தைங்க, அப்புறம் அவங்க அம்மா, அதாவது லாக்டேட்டிங் மதர், இவங்களோட நியூட்ரிஷனை ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கர். அவங்களோட நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு அங்கன்வாடி ஒர்க்கர். ஸோ இந்தியா முழுக்க 13 லட்சம் பேர் இருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க்கருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் 9 லட்சம் பேர் இருக்காங்க. அண்ட் இது கூடவே ஒவ்வொரு வில்லேஜ்ல ஒவ்வொரு பெண்களும், ஃபார் எக்ஸாம்பிள், நீ எப்போ வேக்சின் பண்ணணும், நீ கன்சீவ் ஆயிட்டியா, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அயன் டேப்லெட் எங்க வாங்கணும், டெலிவரி எப்போ பண்ணணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாம் ஹெல்ப் பண்றது யாரு? ஆஷா ஒர்க்கர்ஸா? ஆஷா மீன்ஸ் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்டா. ஒவ்வொரு வில்லேஜ் இருக்காங்களா? இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் மட்டும் எந்த ஸ்கீம்ல வராங்க? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனா. ஸோ அந்த மிஷன் வழியாக எல்லா வில்லேஜ்லுமே ஆஷா ஒர்க்கர்ஸ், சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க ஒரு 10 லட்சம். ஸோ மிட் டே மீல்ல 25 லட்சம், ஐசிடிஎஸ் வழியா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் 13 லட்சம், ஹெல்பர்ஸ் 9 லட்சம், ஆஷா 10 லட்சம். ஸோ டோட்டலா சொல்லணும்னா ஒரு 60 லட்சம் ஒர்க்கர்ஸ். இந்த ஒர்க்கர்ஸ் மோஸ்ட்லி யாரா இருப்பாங்க? ஆல்மோஸ்ட் உமன் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜும் ஹெல்த்தியா இருக்குன்னா அது காரணம் யாரு? இந்த 60 லேக் உமன் ஒர்க்கர்ஸ் தானே. இவங்க தானே ரியல் பேக் போன். ஒரு கிளிக் பண்ண முடியல. இந்தியாவில் வேக்சினேஷன் சக்சஸ், இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் சக்சஸ். இந்தியாவில் அடலசன்ட் கேர்ள் கிட்ட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் நல்லா இருக்கு, குழந்தைங்க அயன் டெஃபிஷியன்சி இல்லாம இருக்காங்க அப்படி சொல்றோம்னா, the real credit goes to இவங்களுக்கு தானே. பட் வாட் இஸ் தி ரியல் இஷ்யூ? இந்த 60 லட்சம் ஒர்க்கர்ஸை அவங்களோட ஒர்க்கை கவர்மெண்ட் ஒர்க்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கீம் ஒர்க்கர்ஸ், ஒரு ஸ்கீம் வழியா ஆள் எடுத்தோம், அவ்வளவுதான். என்னவா கன்சிடர் பண்ணல இவங்கள? ஒரு ஃபுல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா கன்சிடர் பண்ணல. இவங்களுக்கு பேர் 2 தான். ஒன்னு ஸ்கீம் ஒர்க்கர்ஸ், இல்லைன்னா வாலண்டியர்ஸ். யோசிக்க முடியுதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? அவங்க சேலரி அதிகமா இருக்கும், மினிமம் பே ஸ்ட்ராங்கா இருக்கும், பென்ஷன் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. இது எல்லாமே உங்களுக்கு மறுக்கப்படுது. என்ன ரீசன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சம்பளம் எப்படி கரெக்டா கிடைக்குது? 2 விஷயம். இந்த போஸ்ட்டை உருவாக்குறதுக்கு ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் 1951 ஒரு சட்டம் உருவாக்கியாச்சு. அப்ப இவங்களோட போஸ்ட் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குல்ல, அது ஸ்டாட்யூட்டரி ஒரு சட்டம் இருக்கு. அந்த ஆல்சோ இவங்களை எப்படி ரெக்ரூட் பண்ணணும், இவங்களோட பேமெண்ட் எப்படி, இவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், கான்டாக்ட், இவங்க எப்படி லீவ் போடலாம், எல்லா விஷயமும் ரூல்ஸா இருக்கு. ரூல் புக்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்யூட்டரியா ஒரு ஆக்டும் இருக்கு, அது சப்போர்ட் பண்றதுக்கான சர்வீஸ் ரூல்ஸ் புக்கும் இருக்கு. இந்த 2 விஷயமும் இல்ல கிடையாது. இந்த 60 லட்சம் எம்ப்ளாயிஸோட ஜாப் என்ன கிடையாது? இட் இஸ் நாட் ஏ ஸ்டாட்யூட்டரி ஜாப். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு சர்வீஸ் ரூல் புக் கிடையாது, சர்வீஸ் ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ் போட்டாச்சுன்னா இவங்களுக்கு என்ன சம்பளம், என்ன பென்ஷன்ன்றது தீர்மானம் ஆயிடும். அப்ப இவங்களுக்கு அவனோட சர்வீஸ்க்கான ரூல்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். பட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கவர்மெண்ட் அதை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, பட் லாங் டேர்மா வச்சிருக்காங்க. என்ன ரீசன்? ஒரே ரீசன் தான். கவர்மெண்ட் சொல்ற ஒரு முக்கிய ரீசன், 60 லட்சம் பேரையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாத்திட்டா எவ்வளவு பெரிய பர்டன் ஆயிடும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஹியூஜ் சேலரி பர்டன் ஒன்று, அவங்களுக்கு பென்ஷன் ரெடி பண்ணி தரணும், இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி தரணும், மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ இவ்வளவு பர்டன் வரதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலா இவங்கள கண்டிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாத்தி ஆகணும். அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 60 லட்சம் பேரும் ஒரு கவர்மெண்ட் கீழே, ஒரு மினிஸ்டர் கீழே தான் ஒர்க் பண்றாங்க, ஃபுல் டைம் ஒர்க் பண்றாங்க. அவங்கள கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் மானிட்டர் பண்றாங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் கீழே ஃபுல் டைம் ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா எல்லாம் வருவாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் வந்தாகணும். இது ஒரு ரீசன். அண்ட் செகண்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த 60 லட்சம் பேரை கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாத்தலனா ஃபியூச்சர் என்ன ஆகலாம்? இந்த எல்லா ஸ்கீமுக்கும் சாப்பாடு செய்யறதுக்கு, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு, இது எல்லாமே கான்ட்ராக்டா மாறிடும், பிரைவேட் கான்ட்ராக்டா மாறிடும். அப்ப இந்த பப்ளிக் சப்ளை என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். அப்ப இந்த பப்ளிக் சர்வீஸ் கண்டினியூ ஆகணும்னா, லாங் டேர்மா எல்லா வில்லேஜும் ஹெல்த்தியா இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த 60 லட்சம் பேரை என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாத்தணும். நீங்க நெக்ஸ்ட் இயர் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றீங்கன்னா அதுக்கு ரியல் மீனிங் இந்த 60 லட்சம் பெண்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாத்துறது தான் ரியல் செலிப்ரேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவங்க எல்லாரையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாத்தணும்னு பேசுறோம்ல, இந்த ஐடியா, இந்த பாயிண்ட் புதிய பாயிண்ட் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா லேபர் யூனியனும் பேசியிருக்காங்க. சென்ட்ரல் லெவல்ல இருக்கிற எல்லா யூனியன்ஸ், ஏஐடியூசி, பிஎம்எஸ், சிஐடியு, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ்லயுமே இந்த பாயிண்ட் முன் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா லேபர் சேர்ந்து சொன்னதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் என்ன பண்ணல, இன்னும் நெசசரி ஆக்ஷன் எடுக்கல. ஸோ லேபர் யூனியன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இந்தியாவோட கோர்ட் ரீசென்ட் டைம்ல ப்ராக்ரஸிவான பாயிண்ட் சொல்லியிருக்கு. 2024 குஜராத்தோட ஹைகோர்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்
இவங்க ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கியமான ஸ்கீம்ஸையும் ஒர்க் பண்றாங்க. பட் இவங்களோட சம்பளம் வந்து கிளாஸ் 3, கிளாஸ் 4 இந்த கிளாஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸோட சம்பளத்தோட சேலரி விட கம்மியா இருக்கு. அப்போ இவங்களை வந்து வாலண்டியர்ல இருந்து சேலரிடு ஸ்டாஃபா இம்ப்ரூவ் பண்ணணும். யார் சொன்ன பாயிண்ட்? ஹைகோர்ட் சொன்ன பாயிண்ட். ஸோ லேபர் யூனியன் சப்போர்ட் பண்ணுது, ஜுடிஷியரி சப்போர்ட் பண்ணுது, பட் கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் டிலேயிங். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசணும்ல, உமன்ஸ் டேவோட ரியல் செலிப்ரேஷனாக இருக்குன்னு பார்த்தோம்ல. பட் ரியாலிட்டியில் இது அவனோட ரைட்ஸ் தானே. எஸ், கொஞ்சம் இஷ்யூ பாருங்களேன். கோவிட் டைம்ல இந்த 60 லட்சம் பெண்களும் ஸ்ட்ரைக் பண்ணி தானே என்ன இருக்கும். ஸோ பேண்டமிக் டைம்ல கோவிட் வேரியரா இருந்தவங்க இவங்க. ஸோ ஃபியூச்சர்ல இன்னொரு பெரிய பேண்டமிக் வரலாம். அந்த டைம்ல இந்தியாவில் வில்லேஜ்ல கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இவங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாற்ற வேண்டியது அவசியம்.